பஸ்ஸு பாருடா, முதல்ல எங்கள் ஊரில் எல்லா மக்களுமே சுண்ணத்து வெளிச்சமாத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ சுண்ணத்து வெளிச்சமாத் குறைஞ்சி எல்லாருமே புதிய புதிய கொள்கைகளுக்கு மாறிட்டாங்க. இப்படியே போனால் சுண்ணத்து வெளிச்சமாத்துடைய நிலைமை என்னான்டா? மற்ற கொள்கையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அடே இன்னும் இதுலேடா இருக்கீங்க, பாருடா நாங்கள் எவ்வளோ வளர்ந்து கொண்டு போகிறேன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் குறைஞ்சி கொண்டு தானே போகிறது. இந்த மாதிரி உனக்கு எது உண்மையான விலங்கல்ல, வாடா எங்கடா சைடுக்கு வா அப்படி என்று சொல்றாங்கடா எங்களை பார்த்து. அப்படியா, மாஷா அல்லாஹ், மாற சந்தோஷம்டா. நீ இப்படி சொல்லப்பல்ல, என்னடா நீ இப்படி பேசுற? இது கவலைப்பட வேண்டிய விடயம்டா. நீ சிரிச்சு கொண்டு சொல்ற? இல்லடா, இது சந்தோஷப்பட வேண்டிய விடயம்தான்டா. அவங்க மாட்டு சாணியை காலில் மிதிச்சு கொண்டு மற்றவங்கள பார்த்து சொல்றாங்களா, அடே உனக்கிட்ட சாணி நாத்தம் அடிக்குதா, போய் காலை கழுவிட்டு வான்னு சொல்லி. அவங்களுக்கே தெரியா அவங்களோட தலை தான் சாணி பட்டிக்கிறேன்னு சொல்லி. இந்த மாதிரி தான்டா இதுவும். புரியலடா நீ சொல்றது. இப்ப பாரு, ரசூலுங்கட ஹதீஸ் ஒன்று இருக்கு, இஸ்லாம் எப்படி குறைவான மக்களோட ஆரம்பிச்சதோ அதே போல கடைசி காலத்திலையும் குறைவான மக்களாக மாறும். இந்த ஹதீஸ் உனக்கு தெரியும் தானே? தெரியும்டா. ஆனா இந்த காலத்துல நிறைய மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்து கொண்டு தானேடா இருக்காங்க, மாஷா அல்லான்னு சொல்லி. அப்ப எப்படிடா இஸ்லாம் குறையும்? ஆமாண்டா, மாஷா அல்லான்னு சொல்லி இஸ்லாத்துக்கு நிறைய மக்கள் வாராங்கத்தான். ஆனா உண்மையான முஸ்லீம்கள் குறைவாங்க. அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸுக்கு தெரிந்தானே, என்னுடைய உம்மத்து 73 கூட்டங்களாக பிரியும், அதுல ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும், மற்ற 72 நரகம் என்று சொல்லியிருக்காங்க தானே. 73 கூட்டமும் அல்லாஹ்வைத்தான் வணங்குறாங்க, 73 கூட்டமும் குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றுறாங்க, 73 கூட்டமும் அல்லாஹ்வைத்தான் தொழுறாங்க. ஆனாலும் 73ல ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போறது சொல்லிருக்காங்களேடா. அப்ப அந்த ஒரு கூட்டம் இப்ப புதுசா உருவான கூட்டங்களா, அல்லது அந்த காலத்துல இருந்தே சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், இமாம்கள் வந்த இந்த சுன்னத்து வல் ஜமாத் கூட்டமான கொஞ்சம் திங்க் பண்ணி பாருவாங்க. ஆமாண்டா, நீ சொல்றது பார்த்தா இப்ப சுன்னத்து வல் ஜமாத் தான் குறைஞ்சி கொண்டே போறது. ஏண்டா முதல்ல ஆரம்பத்துல எங்கட ஊர்லயும் தான் எல்லா இடத்துலயும் தான் சுன்னத்து வல் ஜமாத் மட்டும்தான் இருந்தது. ஆனா இப்ப புதிய விதத்தான கொள்கைகள் நிறைய வந்து சுன்னத்து வல் ஜமாத் குறைஞ்சி கொண்டே போற. ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கணும்டா, இந்த உலகத்துல வாழ்ந்த இமாம்களும் தான், ஓலியாக்களும் தான், பெரிய மார்க்க அறிஞர்களும் தான், எல்லாருமே சுன்னத்து வல் ஜமாத்ல இருந்தவங்க தான். யாராச்சும் இந்த உலகம் போற்றக்கூடிய ஒரு இமாம் யாராச்சும் இப்ப இருக்கிற புதிய இந்த கொள்கைகள்ல இருந்தாங்களான்னு சொல்லுவாக்க? ஒத்துமே இருக்கல, எல்லாருமே சுன்னத்து வல் ஜமாத்ல மட்டும் இருந்தவங்க தான். இப்ப பிதஅத்னு சொல்றாங்க தானே, தான் அவங்களோட கொள்கையே பிதஅத்தான்டா. அதுக்கு பிறகு என்ன, அவங்களோட கொள்கை, அவங்க பிதஅத்துல இருந்து கொண்டு மற்றவங்கள பிதஅத்னு சொல்றாங்க. நான் முதல்ல சொன்ன அந்த சாணி மிதிச்ச கதை அந்த மாதிரி தான் இது. அல்ஹம்துலில்லாஹ், இப்ப தாண்டா எனக்கு ஒழுங்கான ஒரு தெளிவு கிடைச்ச. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், பாரக்கல்லாஹ் ஹைடா. இன்னும் தெளிவாகவே செல்ல போனா ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை சொல்லியிருக்காங்க, ஏண்ட உம்மத்து பிரியும் என்று தானே. அப்படியண்டா இந்த உலகத்துல புதுசா உருவான கொள்கைகள் எல்லாமே எதுல இருந்தன் பிரிஞ்சு போனது? சுன்னத்து வல் ஜமாத் கொள்கையில இருந்தவங்க தான் பிரிஞ்சு புதிய கொள்கைகளை உருவாக்கினாங்க. இன்னும் தெளிவாக சொல்ல போனா ஹக்கான கொள்கையில இருந்தவங்க தான் பிரிஞ்சு புதிய பிதஅத்தான கொள்கைகளை உருவாக்கினது. கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா விளங்குறவங்களுக்கு எல்லாம் தெளிவாகவே விளங்கும்.